தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பிரச்சினை, தொகுதி பங்கீட்டு பிரச்சினை மிகுந்த தலைவலியாக உருவெடுத்துள்ளது. திமுக அள்ளி கொடுக்கவில்லை, கிள்ளிதான் கொடுக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு. தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் பரப்பி ஊர் ஊராக திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் மற்றும் கமலஹாசன் ஆகியோர் திமுக தங்களுக்கு வழங்க உள்ள குறைவான தொகுதிகள் குறித்து அதிருப்தியில் உள்ளனர். இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுக்காக குரல் கொடுத்து வந்த இவர்கள் தேர்தலின் பொழுது திமுக தங்களை வஞ்சிப்பதாக கருதுகிறார்கள். திருமாவளவனுக்கு 4 தொகுதிகள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 4 தொகுதி, கமலஹாசனுக்கு 1 தொகுதி என திமுக திட்டமிட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த இந்த 4 தலைவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்துடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய திருமாவளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் வைகோ ஆகியோர் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது போன்று தற்பொழுது விஜய் தலைமையில் புதிய ஒரு கூட்டணியை உருவாக்க இவர்கள் முயல்கிறார்கள். இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுக்காக வக்காலத்து வாங்கி திமுகவுக்காக குரல் கொடுத்து வந்த இவர்கள் தற்பொழுது தேர்தலின் பொழுது திமுக வஞ்சிப்பது இவர்களுக்கு மன வருத்தத்தை, அதிருப்தியை கொடுத்துள்ளது. ஆகவே திமுக கூட்டணியில் இனிமேலும் இருந்தால் தங்களுக்கு மரியாதை இல்லை என்று கருதி அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்துடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.